ஹார்ட் அட்டாக்கின் அறிகுறிகள் என்ன? அறிகுறிகள் அதாவது சிம்டம்ஸ். நம்பர் 1 டிஸ்னியா, மூச்சு விட கஷ்டப்படுறது. நம்பர் 2 செஸ்ட் பெயின், நெஞ்சு வலி. நம்பர் 3 படபடப்பு, பால்பிட்டேஷன்ஸ். நம்பர் 4 டயர்டாக இருக்கிறது, ஃபெட்டிக். நம்பர் 5 ரேராக மயக்கப்பட்டு விழுகிறது. நம்பர் 6 வயிற்று வலி. நம்பர் 7 வாமிட்டிங். நம்பர் 8 நாசியா, வாந்தி வர மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே ஹார்ட் அட்டாக்கின் அறிகுறிகளாக இருக்கலாம். நெஞ்சு வலி மட்டும்தான் ஹார்ட் அட்டாக்ல வரும் அப்படிங்கிறது ஒரு மித். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்கோட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 30 பேர் தான் சுகர் இருக்குது. ஆனால் நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு வராங்கன்னா 60லேருந்து 70% சுகர் இருக்குது. சுகர் வந்துட்டா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சுகர்னால நரம்பு அஃபெக்ட் ஆகிடுது. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு நெஞ்சு வலி வர்றதுக்கான தன்மை குறைஞ்சிருது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு சில வேறுபட்ட அறிகுறிகள் வருது. தட் இன்க்ளூட்ஸ் மூச்சு விட கஷ்டம், வேர்த்து போகிறது, டயர்டாக இருக்கிறது, வயிறு உப்பசம், வாந்தி வர மாதிரி இருக்கிறது, வாந்தி வர்றது. இது சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸில் எஸ்பெஷலி ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு, எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகுது. இதை நாங்கள் மெடிக்கல் டெர்மினாலஜியில் ஆஞ்சினல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நெஞ்சு வலி இல்லாதனால இந்த மாதிரி ஆஞ்சினல் ஈக்குவலண்ட் வர பேஷண்ட்ஸ் ரொம்ப லேட்டாக வந்துடுறாங்க. டைம் இஸ் மசில், டைம் இஸ் லைஃப். அதாவது ஹார்ட் அட்டாக் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த ரத்த கட்டி நம்ம எடுத்துகிட்டு அந்த ரத்தத்தை ஹார்ட்டுக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பேஷண்ட் வாழ்கிறதுக்கான தன்மை அதிகமாகும். ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் ரெக்கவரி ஆகும். ஓவரால் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி டிலேடாக நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுனால, எஸ்பெஷலி பேஷண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இல்லாதனால, லேட்டாக ஹாஸ்பிட்டல் வரதுனால நம்ம எவ்வளோ தெரப்பி எஃபெக்டிவாக கொடுத்தாலும் அவங்களோட ரெக்கவரி சான்சஸ் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு சின்ன டவுட் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தில் இருக்க மருத்துவர் அணுகிருங்க. நம்பர் 1. நம்பர் 2, அடுத்து நம்ம பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் லெஃப்ட்டில் தான் இருக்குது, எனக்கு லெஃப்ட்டில் தான் வலி வரும்னு சொல்கிறாங்க. அது பயங்கரமான தப்பு. ஹார்ட்டு கரெக்டாக நம்ம பிரெஸ்ட் போன், ஸ்டெர்னம்னு ஒன்று சொல்கிறோம், அது இங்கே இருக்குது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு பொசிஷன்ஸ் மாறுபடலாம். பட் இன் ஜென்ரல் பிரெஸ்ட் போனுக்கு கீழே கொஞ்சம் டில்டட் டுவோர்ட்ஸ் த லெஃப்ட் அப்படி தான் இருக்குது ஹார்ட். ஹார்ட்டோட நர்வ் சப்ளை பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கர வித்தியாசமான ஆர்கன். ஆங்கிள் ஆஃப் மவுத் இந்த இடத்துல இருந்து தொப்புள், அம்பிளிக்கஸ் அது வரைக்கும் வலி, இந்த இன்க்ளூடிங் த கை, நெக்குக்கு பின்னாடி, நெக்கு, ஜா, எங்கே வேணாலும் ஹார்ட் பெயின் வரலாம். ரைட் சைடில் வரலாம், லெஃப்ட் சைடில் வரலாம், முதுகில் வரலாம், எங்கே வேணாலும் ஹார்ட் பெயின் வரலாம். தயவுசெய்து இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துலேயும் சொல்லுங்கள். அதோட அதை லேட்டாக கண்டுபிடிக்கிறதுனால அதோட இம்பேக்ட் நம்ம லைஃப்பில் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. அதனால் பப்ளிக் அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு சின்ன பெயினாக இருந்தாலும் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க மருத்துவர் அணுகுங்க. உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னால பெயின் வருதா இல்லை மற்ற ப்ராப்ளம்னால பெயின் வருதாங்க கண்டுபிடிக்கிறது அந்த மருத்துவரின் வேலை. அவர் இசிஜி எடுத்துகிட்டு தேவைப்பட்ட எக்கோ எடுத்துகிட்டு இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் அட்டாக் ஆகுதா இல்லையான்னு சொல்லுவார். அடுத்து நல்லா தான் சார் இருந்தார், திடீர்னு மூச்சுட கஷ்டமாக வந்துருச்சு. எஸ், இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரலாம். எஸ்பெஷலி சுகர் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட்டில் இருக்கிற ரத்த குழாயில் 3 ரத்த குழாய் அடப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா உயிர் நாடி லெஃப்ட் மெயினில் அடப்பு இருக்குதுன்னா இந்த மாதிரி வரலாம். நம்பர் 4, நல்லா இருந்தார் திடீர்னு மயங்கி கீழே வந்துட்டார். எஸ், இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ப்ரெசென்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ரேரான ப்ரெசன்டேஷன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர்றப்ப நோயாளிகளுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம் அது எல்லாத்தையும் பார்த்தோம். எஸ்பெஷலி ஆன்ஜைனா, நெஞ்சு வலி, ஆங்கிள் ஆஃப் மவுத் அதுலேருந்து தொப்புள் வரைக்கும் பரவலாம். இன்க்ளூடிங் கை, பேக்கு, கழுத்து எல்லாம் வேணாலும் பரவலாம். 3 ஆஞ்சினல் ஈக்குவலண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு, லேடிஸ்க்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு வலி இல்லாமல் மூச்சோட கஷ்டம், டயர்ட்னஸ், வாந்தி வர மாதிரி இல்லை வாந்தி வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகலாம். நான் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி, ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம், சென்னை.